ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். கோவிலுக்கு போறவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணாலே உங்களோட எப்படிப்பட்ட மோசமான தலைவிதியும் உடனே மாறும். பல கோடி பேருக்கு நீங்க அன்னதானம் பண்ணா என்ன புண்ணியம் பலன் உங்களுக்கு கிடைக்குமோ, அதே போல பல கோடி மந்திரம் சொன்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, அத குடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். எல்லாராலயும் பண்ண முடிஞ்சது. நம்மளோட 21 தலைமுறை பண்ணியிருக்கக்கூடிய பாவங்கள அழிச்சு, நம்மளுடைய 21 தலைமுறையும் சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய, அதே மாரி கஷ்டமோ, வறுமையோ, பிரச்சனைகள் இல்லாத சௌபாக்கியமான வாழ்வ குடுக்கக்கூடிய ஒரு எளிமையானது. பெரியவா சொன்ன இந்த எளிமையான விஷயத்த பண்ணிட்டு வந்தாலே போதும். ஒரே ஒரு முறை கோயில் போய் பண்ணா கூட உடனே பலன் தரக்கூடிய முறை இது. அத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். பொதுவா நம்ம ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இருக்கப்பட்டவங்களுக்கு ஒரு விதமான விஷயத்தையும், இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு விதமான விஷயத்தையும் குடுத்துருக்குறோம். இருக்கப்பட்டவங்க என்ன பண்ணலாம்? கோவில் கட்டலாம். பெரிய பெரிய ஆலய திருப்பணிலாம் பண்ணுவாங்க. அது மூலமா புண்ணியம் சேர்க்கக்கூடியது. இப்ப கோவிலுக்கு வந்து கோசாலை அமைச்சு குடுக்கறது, மத்த வேலைகள் செஞ்சு குடுக்கலாம். இல்லாதப்பட்டவங்களுக்கும் இதே மாரி புண்ணிய பலன் வேணும் இல்லையா? அந்த மாரி நம்ம ஆன்மீகம் நெறைய ஒதுக்கியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயமே நம்ம வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்த கொண்டு வரும். ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா, ஆலயத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள நம்ம பண்றதால நம்ம வாழ்க்கைய மாத்தும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கதை ஏற்கனவே கேட்டாச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்லப்போற விஷயத்துக்கு, இத நீங்க கேட்டீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு முழு நம்பிக்கையும் அது மேல ஒரு நல்ல இதுவும் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு விவசாயி நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. நம்மள மாரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. வறுமையிலேயே உழண்டுட்டு இருக்காரு. தன்னோட ஜாதகத்த எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு? நேரா ஒரு குரு கிட்ட போறார். குருன்னா ஜோசியம் பார்க்கிறவர்ட்ட. அவர் வந்து அவ்வளோ குறிப்பா பார்த்து சொல்லக்கூடியவர். அவர் சொன்னாருன்னா, அந்த பிரம்மாவே சொன்ன மாரி மாற்று பேச்சே இல்ல. ஒரு ஜாதகத்த கொண்டு போய் குடுத்தோனே, ஜாதக நோட்ட அப்படியே தொறந்து ஏதேதோ கால்குலேஷன் பண்ணி பார்க்குறார். பண்ணி பார்த்துட்டதும் அவர் முகம் மாறுது. உடனே நோட்ட மூடி வச்சுட்டு, "ஐயா, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு. தப்பா நினச்சுக்கலன்னா, நாளைக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அவர் போன உடனே உள்ள இருந்து அவங்க பொண்ணு கூப்பிடுறாங்க. "அப்பா, இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல. முழுக்க முழுக்க ஜோதிடம் தான பார்க்க போறேன்னு சொன்னீங்க. ஏன் அவர்ட்ட அப்படி சொன்னீங்கன்னு?" அப்ப அவர் பொண்ணுகிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அவங்க பொண்ணு அப்படியே அத கேட்டு உடைஞ்சு போயிறாங்க. "ஐய்யய்யோ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு. இவரு உடனே சரி நாளைக்கு வருவோம் அப்படின்ட்டு இவரு வீட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்கப்ப, அது வந்து ஒரு காட்டு பகுதியில போணும். போயிட்டுருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கருமேகம் சூழுது, மழை வரப்போது. உடனே இவரு சரி எங்கேயாவது ஒதுங்குறதுக்கு இடம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் தூரம் வரைக்கும் எல்லாம் வெட்ட வெளியா தான் இருக்கு. எங்கேயும் ஒதுங்குறதுக்கு இடம் இல்ல. தூரத்தில பார்த்தா ஒரு மண்டபம் இருக்கிற மாரி தெரியுது. இவரு உடனே நடைய கூட்டுறார். வேகமா நடந்து போறார். விறு விறு விறுன்னு நடந்து வேகமா போறார். அதுக்குள்ள மழைத்துளி விழ ஆரம்பிக்குது. இவரு மழை வழுக்கறதுக்குள்ள ஓடி போய் அந்த மண்டபத்துக்குள்ள நின்னுறார். இது சாயந்திர வேலை. அதனால ரொம்ப இருட்டிக்கிட்டு இருக்கறதால, அது என்ன இடம்னே அவருக்கு தெரியல. ஒரு மின்னல் வெட்ட வெட்ட அந்த இடத்த கூர்ந்து கவனிக்கிறாரு. அது வந்து பழைய மண்டபம் கிடையாது. பராமரிப்பு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில். அத பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாரி ஆயிடுது. என்னடா இது! நம்ம வாழ்க்கை தான் இப்படி பாழடைஞ்சு போய் இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு பார்த்தா, பகவான் இருக்கக்கூடிய கோவில் கூட இப்படி தான் இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உன்னிப்பா ஒரு மின்னலுக்கும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்கிறார் சாமி. முன்னாடி இருக்கிற நந்தி பகவான் அவ்வளோ அழகா இருக்கிறார். அந்த மண்டபத்தில இருக்க வேலைப்பாடுகள் அவ்வளோ அழகா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அப்படியே மனசு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுது. இவ்வளோ அழகா இருக்கிறார் சாமி, நந்தி பகவான் இருக்கார். இவ்வளோ அழகான வேலைப்பாடு உள்ள இந்த கோவில் வந்து மக்களால பராமரிக்க முடியாம இப்படி கைவிடப்பட்டிருக்கே! நம்மள்ட்ட மட்டும் காசு இருந்திருந்தா இந்த மண்டபத்த இப்படி புனரமைச்சிருக்கலாம். இந்த வேலை பண்ணியிருக்கலாம், அந்த வேலை பண்ணியிருக்கலாம். சாமிக்கு 6 கால பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். கோவில வண்ணம் பூசியிருக்கலாம். அழகா வந்து கும்பாபிஷேகம் பண்ணி, இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி, இந்த கோவிலையே அருமையா பராமரிச்சிருப்பனேன்னு சொல்லி அவர் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப ஒரு மின்னல் வெட்டும்போது, அவருக்கு முன்னாடி ஏதோ நிழல் ஆடுற மாரி இருக்கு. என்னன்னு பார்த்தா, மேலேருந்து அந்த மண்டபத்தில தலைகீழ ஒரு பாம்பு தொங்கிக்கிட்டு இவர கொத்துறதுக்காக சீறுற மாரி இருக்கு உசு உசுன்னு. உடனே ஐய்யயோ! பாம்பான்னு சொல்லி பதறிட்டு வெளியில ஓடி வராரு. அவரு ஓடி வந்த அந்த நொடி, அந்த மண்டபம் அப்படியே உள்பக்கமா இடிஞ்சு விழுந்துடுது. அதுலேருந்து ஒரு சின்ன கல்லு தெறிச்சு வந்து அவரோட நெத்தியில பட்டு காயமாயிடுது. ஆனா, அவரு அந்த கல்லு பட்டது கூட அவருக்கு பெருசா தெரியல. ஒரு 2 நிமிஷம் அவரு தாமதம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அந்த மண்டபத்துக்குள்ள சிக்கி அவரு இறந்திருப்பாரு. அந்த அதிர்ச்சியிலேருந்து அவரால வெளியில வரவே முடியல. மழையில நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து சொன்ன உடனே அவங்க வீட்ல இருக்கவங்கலாம் பதறி போயிடுறாங்க. ஏதோ ஒரு கெட்ட நேரத்திலயும் ஒரு நல்ல நேரம் நமக்கு ஏதோ பகவான் வந்து நம்ம தலையெழுத்த மாத்தி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஆசுவாசப்படுத்துறாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிறாரு. தூங்கி காலைல எந்திரிச்சு அந்த
ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர் இருக்கார் இல்லையா? அவர பார்க்க வந்தவுடனே, அவரு இவர பார்த்து அதிர்ச்சி ஆயிறாரு. உடனே ஓடி போய் அவரோட ஜாதக நோட்ட எடுத்து பெரட்டுறாரு. ஏதேதோ புத்தகத்தெல்லாம் எடுத்து பெரட்டுறாரு. ஒண்ணும் புரியல. நீங்க ஒரு 5 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்ட்டு, அவருக்கு தெரிஞ்ச எல்லா குறிப்புகளையும் எடுத்து பார்க்குறாரு. அவர் முகம் ஒரு மாரி பதட்டமா இருக்கு. ஓடி வந்து, "ஐயா, நேத்து இங்கேருந்து கிளம்பி போனதுலேருந்து திரும்பி வந்த வரைக்கும் நடந்த அத்தன விஷயத்தையும் சொல்லுங்களேன்" அப்படின்னதும், "ஏன் சாமி ஏன் இவ்வளோ பதட்டமா கேட்குறீங்கன்னதும்" அப்ப அவரு சொல்றாரு, "நேத்து நீங்க என்ட்ட ஜோதிட நோட்ட குடுத்தீங்க இல்லையா? அதில தொடர்ந்து பார்த்தோனே முதல்ல வந்து ஒருத்தனோட ஆயுள கணிச்சுட்டு தான் அவனுக்கு பலன் பார்க்கணுன்றது விதி. நான் எடுத்து பார்த்தேன். உங்க ஆயுள் நேத்தியோட முடிஞ்சு போச்சு. அதனால நீங்க இன்னைக்கு உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு என்ன நடந்துச்சு? எப்படி நீங்க உயிரோட வந்தீங்க? நான் வந்து இதுக்கு இருக்கக்கூடிய பரிகாரத்த எடுத்து பார்த்தா 2டே பரிகாரம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சிவன் கோவில் கட்டியிருக்கணும். இல்ல அப்படின்னா, இந்த நாட்ல இருக்கக்கூடிய அத்தனை புனித நதியிலயும் நீங்க நீராடி இருக்கணும். இது 2மே உங்களால பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல. என்ன நடந்துச்சு? அப்படின்னதும் அப்ப அவரு சொன்னாராம். நீங்க சொல்றது உண்மதான். நேத்து நான் போனதுலேருந்து, அந்த கோவில்ல நின்னுட்டு அவர் கற்பனை பண்ணார் இல்லையா? அந்த கோவில சுத்தப்படுத்தி, கும்பாபிஷேகம் பண்ணி, அவர்ட்ட காசு இருந்தா நல்ல பணம் வச்சிருக்கதா அவர் கற்பனை பண்ணார் இல்லையா? அத சொல்றாரு. சொன்ன உடனே அவர் அப்படியே மிரண்டு போனாராம். ஒரு கற்பனை பண்ணதுக்கே அந்த புண்ணிய பலன குடுத்து, கோவில் கட்டுனதா ஒரு புண்ணிய பலன குடுத்து, பகவான் உங்க உயிரையே காப்பாத்தியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, நெறைய பேர்ட்ட சொல்லுவாராம். நீங்க கோவில பத்தி உங்களுக்கு முடிஞ்சா, ஒரு விஷயத்த நல்ல விஷயமா கோவில்ல போய் திங்க் பண்ணுங்க. அதுவே பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஏதோ கதைன்னு நெனச்சிராதீங்க. இது ஏதோ கதை சொல்றாரு இவரு. அப்படின்னு. இது கதை கிடையாது உண்மை. ஏன் உண்மை அப்படிங்கிறத நம்முள்ள வாழ்ந்த ஒருத்தர் இருக்கிறார். இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல, இந்த ஃபோட்டோல இருக்கிறவர் வந்து திருநாவுக்கரசர். இப்ப அவர் கையில வந்து ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு கரண்டி மாரி. நீங்க ஏதோ அவர் ஏதோ வேலோட பாதி வச்சிருக்கிறாருன்னு நெனச்சுக்காதீங்க. அந்த கரண்டியோட பேரு உழவாரப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன உழவாரப்படை அப்படின்னா, கோவில்ல இருக்கக்கூடிய முளைச்சிருக்கிற செடி, கொடி அதெல்லாம் அது வந்து கரண்டி, தோசை கரண்டி மாரி இருக்கும். அதால குத்தி கிள்ளி போடுறது, படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்குகள எடுக்கிறது, ஒட்டட அடிக்கிறது, சாமி மேல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் போக்குறதுக்கு பண்றதுக்கு பேரு உழவாரப்பணி. அந்த உழவாரப்பணிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த உழவாரப்படை. திருநாவுக்கரசர் உழவாரப்பணி பண்ணியே பகவானோட ஐக்கியமானார். நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். இந்த உழவாரப்பணின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன உழவாரப்பணின்னா, கோவில சுத்தமா வச்சுக்கிறது. கோவில் அது சிவன் கோவிலோ, பெருமாள் கோவிலோ, எந்த கோவிலோ, மாரியம்மன் கோவிலோ, விநாயகர் கோவிலோ, முருகன் கோவிலோ, எந்த கோவிலோ, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய நம்ம இப்ப வந்து ஒரு அகல் தீபம் ஏத்துறோம் இல்லையா? அந்த தீபத்த ஏத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த தீக்குச்ச உரசி தீபம் ஏத்துவோம். அங்கேயே போட்டுருவோம். அந்த தீக்குச்ச எடுத்துட்டு வந்து ஒரு குப்பை தொட்டிலயோ, இல்ல கோவிலுக்கு வெளியிலயோ போட்டீங்க அப்படின்னா, 3 பேருக்கு நீங்க அன்னதானம் பண்ண பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதாவது அவங்க தீக்குச்சின்னு சொல்லல. ஒரு அருகம்புல் எடைக்கு சமமான அருகம்புல் எவ்வளோ எடை இருந்துற போது? ஒரே ஒரு அருகம்புல். அந்த அருகம்புல் எடைக்கு சமமான ஒரு பொருள கோவில அசுத்தமாக்கக்கூடிய ஒரு பொருள எடுத்துட்டு வந்து வெளியில போட்டா, 3 பேருக்கு அன்னதானம் பண்ண பலன் கிடைக்கும்ன்றாங்க. அப்ப ஒரு கோவில சுத்தம் பண்ணா எவ்வளோ பலன் கிடைக்கும்? இத தான் அழகா திருநாவுக்கரசர் சொல்றாரு. ஒரு மனிதன் ஒரு ஆலயத்த தூய்மை பண்ணா 21 ஜென்மமும் இருக்கக்கூடிய கர்மா போறது மட்டும் இல்லாம, அவங்க 21 ஜென்மத்திலயும் அவங்களுக்கு வறுமை எதுவுமே வராம சௌபாக்கியமா வாழ்வாங்க. இது வந்து உண்மையான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்ப நீங்க சொல்ட்டீங்க. இது உண்மையா? அப்படின்ட்டு. இது உண்மை. காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சகுன சுந்தரராஜன் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோவில் கட்டுறதுக்கு என்ன குடுத்திருக்கிறாரு? கருங்கல் குடுத்திருக்கிறார். அதுவும் ரொம்ப நெறையலாம் குடுக்கல. அவருக்கு சக்திக்கு ஏற்ப கருங்கல் வாங்கி குடுத்திருக்கிறார். அந்த கருங்கல்ல அவர் குடுத்ததுக்கு கோவில்ல அந்த கல்வெட்டு இருக்கும் இல்லையா? அதுல வந்து குறிப்பு இருக்கு. இந்த மாரி ஒரு கல்வெட்டு குடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பு இருக்கு. அவரோட ஜெனரேஷன் இவர் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி குடுத்திருக்கிறார். அவங்களோட தலைமுறை இப்ப இருப்பாங்க இல்லையா? அவங்க இப்ப என்ன நிலையில இருக்காங்கன்னு இத எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நம்ம சமயத்துல இருந்து இந்த மாரி விஷயங்கள பரப்புறோம் இல்லையா? அது சரியான்னு சொல்லி இவங்களே வந்து ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எடுத்து பார்த்தா, அவங்களோட 21 தலைமுறை அதாவது அவருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா? இப்ப வரைக்கும் இருக்காங்கல்ல. ஒருத்தர் கூட வறுமையில இல்லையாம். சகல சௌபாக்கியத்தோட இருக்காங்களாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா குடுத்த அந்த செங்கல். நான் மேல சொன்ன கதை போல தான், நீங்க கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா, எனக்கு மந்திரம் படிக்க வரல சாமி, வழிபாடு பண்ண வரல. ஒரு சகோதரி கூட கேட்டாங்க. இங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அவங்க கேட்டாங்க, இந்த மாரி எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கிறப்ப நான் வந்து மந்திரமோ, ஏதோ எனக்கு படிக்க மனசு ஒட்ட மாட்டுது. என்ன செய்யலாம்? அப்படின்னு கேட்டாங்க. நான் இத தான் சொன்னேன். இது வந்து ஒரு தொடப்பம் எடுத்துக்கங்க. கோவில் போங்க. ஏதாவது ஒரு பிரகாரத்த
கூட்டி சுத்தம் பண்ணலாமான்னு கேளுங்க. இல்ல குப்பை எடுத்து போடலாமான்னு கேளுங்க. அவங்களே சரின்னுவாங்க. அத செய்யுங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்ககிட்ட சொன்னேன். என்ன அப்படின்னா, குறைஞ்சது பிரதோஷம் வர அன்னைக்காவது கோவில அதாவது அவங்க அவங்க ஊர்ல சிவன் கோவில் இருக்கிறதால, நீங்க ஒண்ணு சிவன் கோயில் மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த வெளியில இருக்கக்கூடிய வாசல் இருக்கு இல்லையா? அத நல்லா கூட்டிட்டு தண்ணி தெளிச்சு அரிசி மாவு, பச்சரிசி மாவுல கோலம் போடுவோம் பார்த்தீங்களா? கோலம் போடுங்க. அவங்களுக்கு பண நெருக்கடி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிரந்தரமான ஒரு வருமானம் உடைய ஒரு வேலை அவங்க கணவருக்கு கிடைச்சிருச்சு. நல்லா சௌபாக்கியமா இருக்காங்க. அதோட இது போல சின்னதா நீங்க இப்ப பிரதோஷத்துக்கு போறீங்க, இல்ல கோவிலுக்கு போறீங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு குப்பைய எடுத்து குப்பை தொட்டியில போட்டீங்கன்னா கூட, ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையில பல மாற்றம் நடக்கும். நீங்க நம்பலன்னா திருநாவுக்கரசரோட வரலாறு இருக்கு. நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே வரும். அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறார், உழவார பணினா என்ன? அதுல என்னென்ன நடந்திருக்கு? ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா ஒரு கோவிலுக்கு ஒட்டடை அடிக்கிறது, கோவில்ல இருக்க குப்பைகள சுத்தப்படுத்துறது, கோவிலுக்கு தேவையான தண்ணிய புடிச்சு குடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அங்க இருக்கிறவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி உள்ள இருக்கிற சிலைகள் திருமேனிய அவங்க சுத்தப்படுத்த சொன்னாங்கன்னா, சில கோயில்லலாம் அலோவ் பண்றாங்க. சுத்தப்படுத்தி குடுத்தீங்கன்னா, அதெல்லாம் பெரும் புண்ணியம். நீங்க உட்காந்துக்கிட்டு ஒரு மந்திரத்த 1,00,00,000 தடவ சொன்னா என்ன பலன் குடுக்குமோ, அத இந்த ஒரு சின்ன வேல குடுக்கும். பல கோடி பேருக்கு அன்னதானம் பண்ண பலன் வேணும் அப்டின்னு நெனைக்கிறவங்க, உழவார பணி பண்ணுங்கன்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு. நான் சொல்லல. அதனால ஒரு வாழ்க்கையில நான் என்னவோ முயற்சி பண்றேன். ஆனா மாறவே மாட்டுதுன்னு நெனைக்கிறீங்கன்னா, ஒரு ஆலயம் போங்க. ஆலயத்த சுத்தமா வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ பண்ணுங்க. இத இன்னைக்கு நேத்து கிடையாது. நானும் என் மனைவியும் இந்த விஷயத்த அதாவது எங்களுக்கு 2 பேருக்குமே வருமானத்தில பெரிய தடை. அதாவது கொரோனா வரத்துக்கு முன்னாடியே வேலைய விட்டு வேற ஒரு வேலைக்கு மாறப் போறோம். சரிவர வேலை நாங்க எதிர்பார்க்கிற சம்பளம் அமையாதப்ப அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். அப்ப கோவில் பெரிய கோவில் அது. அது பிரகாரம் அவ்ளோ அங்கங்க குப்பை இதுமா இருந்துச்சு. அப்ப நாங்க ஒரு 6 பேர் போயிருந்தோம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு விளக்குமாறு அவங்கள்ட்ட கேட்டோம். கூட்டலாமா? அ அனுமதி இருக்கா? அப்படின்னு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல தம்பி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி விளக்கமாறு எடுத்து அது பெரிய கோவில். கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய கோவில். அத சுத்தப்படுத்தி முடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. முடிச்சுட்டு வந்துட்டோம். அது ஒரு ஞாயித்துக்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூக்கு வர சொல்லி மெயில் வந்தது. போனோம். நான் கேட்ட சம்பளத்த விட அதிகமா குடுத்தாங்க. என் மனைவிக்கும் வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மனசுல அத குடுப்பாங்க. ஒரு மந்திரமோ, ஒரு தானத்துக்கு இருக்கிற பலன உடனே குடுக்கக்கூடியது உழவார பணி. ரொம்ப சிம்பிளானது. அங்கங்க நம்ம போறப்ப விபூதிய கோவில்ல கொட்டாமலோ, குப்பைய போடாமலோ வந்தாலே அதே உழவார பணி. நான் போன சிவராத்திரி போயிருந்தேன். இந்த தம்ப்நெயிலு இது ஏன்றத சொல்றேன். போயிருந்தப்ப அங்க இது மாரி தான். சிவராத்திரி முடிஞ்சு எல்லாம் அங்கங்க கடைக்கு வாங்குன பொருள், சாப்பிட்ட பொருள் அப்படியே போட்டுருந்தாங்க. அப்ப அவரு கோவில்ல சில விஷயங்கள குறிப்ப பத்தி சொல்லிட்டு இருந்தார். அவர்ட்ட போயிட்டு, "ஐயா நான் ஒரு 5 நிமிஷம் பேசலாமான்னேன்." "என்ன பத்தி பேச போறீங்கன்னு?" கேட்டார். நான் இந்த மாரி இந்த ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உழவார பணிய பத்தி சொல்லணும்னேன். "சரி தாராளமா பேசுங்க." அப்படின்னதும் நான் உடனே மைக்க வாங்கி, இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன் இல்லையா? சிவன் கோவில் அவர் கற்பனை பண்ணார்ல, அந்த கதைய சொல்ட்டு, இப்படி ஒரு புண்ணியத்த குடுக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கு. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு முழு சிவராத்திரி அ இருந்த பலனும் குடுக்கக்கூடியது அப்படின்னது எல்லாருமே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாங்க. மைக்ல நான் சொன்னேன். அப்புறம் என்ன அப்படின்னா, உழவார பணி. நான் இப்ப கோயிலுக்குள்ள வந்ததுலேருந்து பார்த்தேன். ஃபுல்லா குப்பையா இருக்கு. உங்க பக்கத்துல இருக்கிற எல்லா குப்பையும் எடுத்து டஸ்ட்பின்ல போடுங்க. முடிஞ்சா ஒரு 2, 3 பேர் சுத்தப்படுத்தி குடுங்க விளக்கமாறு வாங்கி அப்படின்னு சொன்னேன். நம்பவே மாட்டீங்க. 1 மணி நேரத்துக்குள்ள கோவில்ல இருந்த அத்தன குப்பையும் டஸ்ட்பின்க்கு வந்துச்சு. அவரு ஐயாவே வாழ்த்துனார். பெரிய விஷயம் தம்பி இத இங்க சொல்லியிருக்கீங்க. அப்புறம் திருநாவுக்கரசர பத்தி சொல்லி இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருந்தேன். இத அப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த தம்ப்நெயில. எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத டெலீட் பண்ண சொல்லுது. தம்ப்நெயில்லாம் நீங்க அதிகமா கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. அத டெலீட் பண்ணுங்கன்னுது. சரின்னு டெலீட் பண்ணிட்டே வரேன் பார்க்குறேன். இந்த விஷயத்துக்கு நம்ம வீடியோவே போடவே இல்ல. தம்ப்நெயில் மட்டும் இருக்குது. இப்ப நீங்க பார்க்குற தம்ப்நெயில் ஆல்ரெடி ரெடி பண்ணது. அதனால யாரெல்லாம் கஷ்டம் இருக்குது, வருத்தம் இருக்குது, இது நான் சொல்லல அப்படின்னு நினைக்கிறவங்க கோயில் ஆலய திருப்பணி முடியாதவங்க உழவார பணி பண்ணா போதும். ஒரு அம்மா பெரியவாட்ட வருவாங்க. இந்த மாரி எனக்கு சுகரு, பிபிலாம் அதிகமாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. தினமும் ஒரு 5, 6 கிலோமீட்டர் நடக்கணுங்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நடந்து போறதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னா, சரி நீ நடக்கலாம் வேண்டாம். உங்க ஊர்ல என்ன கோவில் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, சிவன் கோவில் இருக்கு பெரியவா அப்படின்னதும், பெரியவா உடனே ஓ இந்த ஊரா? சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமி பேர சொல்லி அந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயிலாச்சே. நீ என்ன பண்ணு பிரகாரத்த காலையிலயோ, சாயந்தரமோ ஒரு 3 முறை சுத்தி கோவில சுத்தி கிடக்குற அந்த குப்பைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு விளக்கமாறு எடுத்து ஓரமா தள்ளி, அள்ளி வெளிய போட்டு வந்துரு. மத்ததெல்லாம் பகவான் பார்த்துப்பாரு அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல விஷயம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு கிளம்புனதும், பக்கத்துல இருக்க தொண்டர் பெரியவாட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்பார். பெரியவா சொன்னதும், டாக்டர் சொன்னதும் ஒண்ணு தானே அப்படின்ற மாரி. என்ன அப்படின்னா, இப்ப கோவில் பிரகாரம் 3 சுத்து சுத்துனா பெருசா இருக்கும். அந்த 3 சுத்து சுத்துனா என்ன ஆயிடும்? கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்தா பலன் வந்துரும். ஒண்ணு. ஆனா வெறுமனே போறதுக்கும், கோவில சுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப பெரியவா சொல்லுவாங்க, பகவான சுத்தி வர்றதுங்கிறது பாக்கியத்திலும் பெரும் பாக்கியம். அவருக்கு சேவை பண்றது, அவருக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய கருணைய, நம்ம வெக்கம் திருப்புறது. நம்ம விளக்கமாறு புடிச்சு கூட்டுனாலே, குனிஞ்சு நின்றாலே
உடல்ல எந்த ஒரு நோய் இருந்தாலும் போயிடும். அடியேனோட இன்னொரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, உழவார பணி செய்றவங்க ஹாஸ்பிட்டல் போ வேண்டிய அவசியம் ஏற்பட்டதே இல்ல, ஏற்படவே படாது. எந்த நோய்க்காகவும் உழவார பணி பண்றவங்க ஹாஸ்பிட்டல் போ வேண்டியது வராது. நோயின்னா நான் சொல்றது என்னன்னா, பெரிய பெரிய மனிதர்கள பாதிக்கக்கூடிய நோய்லாம் இருக்குல்ல, அத சொல்றேன். சளி பிடிக்கிறது, நார்மலா காய்ச்சல் வரதெல்லாம் அதெல்லாம் வந்து சாதாரணமா நடக்கக்கூடியது. உடனே எனக்கு நீங்க சொன்னீங்க, "சளி பிடிச்சிச்சு சார்லாம்" வந்து கேட்காதீங்க. அதெல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடியது. மனிதன் வாழ்க்கைய பாதிக்கக்கூடிய பெரும் நோய்கள் எதுவுமே உழவார பணி பண்றவங்கள அண்டாது. இது என்னோட அனுபவத்துல நான் கண்டுகிட்ட உண்மை. முயற்சி பண்ணுங்க. ஒரே நாள்ல பலன் தெரியும். இது வந்து ஏதோ சொல்லல. உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய பல விஷயங்கள் நம்ம ஆன்மீகத்திலே இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது இதுல சொன்னதுல உடன்பாடு இல்லன்னா, நீங்க கமெண்ட்ல கேளுங்க. இதுக்கான ஆதாரங்கள கூட நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.